ஆரணி அருகே சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு காரில் சென்று ஆடுகளை திருடி கல்லா கட்டி வந்த பட்டதாரி இளைஞர்கள் 4 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். ரம்ஜானையொட்டி தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பல் கொத்தாக சிக்கியது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் மர்ம கும்பல் ஒன்று நள்ளிரவில் காரில் வந்து ஆடுகளை அள்ளி போட்டுக்கொண்டு எஸ்கேப் ஆவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட கல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தவசீலன் என்பவர் கண்ணமங்கலம் போலீசில் தனது ஆடு திருடு போய்விட்டதாக கூறி புகார் அளித்துள்ளார். அது மட்டுமின்றி ஆரணி தாலுகா காவல் நிலையம் மற்றும் சந்தவாசல் காவல் நிலையத்திலும் ஏராளமானோர் ஆடு திருட்டு புகார்களை அளித்து வந்தனர். தொடர்ந்து புகார்கள் குவிந்து வந்த நிலையில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக்கர் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். வடவேடு, சந்தவாசல், கல்பட்டு, கண்ணமங்கலம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆடுகளை திருடிய மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வந்தனர். அப்போது கல்பட்டு பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் கார் ஒன்று இரவு நேரத்தில் சுற்றி வருவதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. காரில் பதிவெண் தெரிய வந்த நிலையில் போலீசார் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி வாகன சோதனைகளில் ஈடுபட ஆரம்பித்தனர். கண்ணமங்கலம் பொங்கரம்பட்டு கேட் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகத்திற்கிடமான காரை மடக்கி பிடித்தனர். காரில் வந்த 4 பட்டதாரி இளைஞர்களை பிடித்த போலீசார் அவர்களிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின்முரணாக பதிலளித்தனர். இதனால் போலீசாரின் சந்தேகம் அதிகரித்த நிலையில் இளைஞர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தங்களது பாணியில் விசாரணை செய்தனர். இதில் தப்பியோடியவர்கள் ஆரணி அருகே குன்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சுரேன், ஸ்ரீராம், ராகுல், தினேஷ் என்பது தெரியவந்தது. கிடுக்குப்பிடி விசாரணையில் இவர்கள்தான் தொடர்ந்து ஆடுகளை திருடி வந்துள்ளனர் என்பது அம்பலமானது. சொகுசு காரில் வரும் இவர்கள் நள்ளிரவில் கிராமமாக சென்று ஆடுகளை திருடி கிடைத்த விலைக்கு விற்று காசு பார்த்து வந்துள்ளனர். தற்பொழுது ரம்ஜான் பண்டிகையொட்டி ஓவர் டைம் டியூட்டி பார்த்து வந்த இளைஞர்கள் ரோந்து போலீசாரிடம் வசமாக சிக்கிக் கொண்டனர். திருட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட காரை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேர் மீதும் திருட்டு வழக்கு பதிவு செய்து சுரேன், ஸ்ரீராம், ராகுல், தினேஷ் ஆகிய 4 பேர் மீது திருச்செய்யார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.